ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து மட்டுமாக நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உங்களுடைய பந்தியை சொல்ல வர உங்களுடைய ஆலோசனை யான் கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த மாலைகளிலே வேதாராய்ச்சிக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய சரீர கலைப்புகளை நீக்கி சிங்காசனத்திலிருந்து ஆண்டவரே நீர் தாமே எங்களோட பேசும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டியதிலும் ஏற்ற நேரத்திலே சுபத்திரமாக மத்திலே கொண்டு வந்து சேர்த்தெல்லாம் நாங்கள் ஒருமித்து ஏகமாய் நம்முடைய வசனத்தை அமர்ந்து உண்மை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கும்பொழுது உயர்த்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, எங்களுடைய இரட்சகரை, எங்களுடைய மீட்பரை, திரும்பி வரப்போகிற எங்கள் மனவாளனை விசுவாச கண்களால் நாங்கள் தரிசிக்க, அதன் மூலமாக உங்களுடைய வருகைக்கென்று இந்த நேரம் எங்களுக்கு நித்தியத்துக்கு எதுவாக அது பிரயோஜனமாக அமைய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்புள்ள தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வசனத்தை சூழ நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஆழமான தேவையெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, கேள்விகளை அறிந்து வைத்திருக்கிறேன். இதெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறதன் மூலமாய் சந்திக்கப்பட சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் இது அதிகமாக எங்களுடைய மனதிலே இருதயத்திலே காணப்பட எனக்கு உதவி செய்யும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, நம்முடைய வருகை சமமாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு சிறந்த முறையிலே ஆயத்தமாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம நோக்கி பார்க்கிறோம். முழு இடத்தையும் உடைய பலத்த சமூகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் விலையேற பெற்ற நிச்சய உடன்படிக்கையின் ரத்தத்தின் கீழாக கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய வார்த்தை கொடுக்குற அடியனையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க இரக்கமுள்ள தகப்பனின் வாயாக அதை வைத்துக்கொள்ளும். தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழாய் அதனை கொண்டு வருகிறேன். இரக்கமுள்ள தகப்பனின் இந்த வார்த்தையானது ஒரு போதும் வெறுமையாய் திரும்பி வராது. அதில் அப்பேற்பட்ட நம்முடைய வார்த்தையாக இது காணப்படுகிறது. எங்களுடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது, எங்களுடைய பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களுடைய பேசிய நாமத்தை மயப்படுத்தும்படியாக நோக்கி பார்க்கிறோம். இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த கால சக்திகளை நம்முடைய நாமத்திலே கடிந்து கட்டினதாக சோத்த துணை சபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:25 சேர்ந்து வாசிப்போம். சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் மிகவும் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறதை அநேக காரியங்கள் மூலமாக நம்மாலே பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே நடைபெறுகிற காரியங்கள் மூலமாக, இயற்கைக்கு சம்பந்தமான காரியங்கள் மூலமாக, இந்த சமுதாயத்திலே நடைபெறுகிற காரியங்கள் மூலமாக, அரசியல் ரீதியாக நடைபெறுகிற காரியங்கள் மூலமாக, இவ்விதமாய் அநேக விதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். வருகையினால் சமீபத்து இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாகவே நாம் பார்த்து கொண்டும் வருகிறோம். ஏற்கனவே சொன்ன விதமாக யுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள் அங்கே மிக வேகமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக யுத்தங்களும் அந்த யுத்தத்தின் செய்திகளையும் குறித்து நீங்கள் கடைசி நாட்களிலே கேள்விப்படுகிறீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே என்று சொல்லும் பொழுது அந்த கடைசி நாட்களுக்குரிய அந்த அளவு அங்கே குறைந்து இப்போது மிக தெளிவாக ஒரு கடைசி ஒரு நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அது என்னவென்றால், எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகரமாக மாறின பிற்பாடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக கடைசி நாள் இப்போது குறைந்து கொண்டே வருகிறது. கடைசி மணி நேரமாக அல்லது கடைசி ஒரு நொடியாக அவ்விதமாக அது குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகரமாக அறிவித்த பிற்பாடு தொடர்ச்சியாக இன்னும் சபை
இருந்து கொண்டே இருக்கிறது. இது மகா பெரிய ஒரு தேவனுடைய கிருபை. ஆக இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தை குறித்தான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அது ஒரே ஒரு யுத்தம்தான். அந்த யுத்தத்தை குறித்து நீங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அநேகர் இது 3ஆம் உலக யுத்தம், இதுதான் இந்த 3ஆம் உலக யுத்தம் என்று விதமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே நாமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது வேதம் தெரியாதவர்கள் கூட, அவிசுவாசிகள் கூட இவ்விதமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள், இது 3ஆம் உலக யுத்தமாக இருக்குமா என்று சொல்லி. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நிச்சயமாக அவ்விதமாக ஒரு யுத்தம் வரும். அது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியாக வரும். அப்பேற்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக நாம் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். மத்திய திரைக்கடல், மெடிட்டரேனியன் சி ஒரு முக்கிய பங்காக இதில் காணப்பட போகிறது. அது தொடர்ச்சியாக, ஆகவே இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று மிகவும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் காணப்படுகிறோம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ ஆயத்தப்படு, உடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாயிரு. இந்த வசனத்தின் மூலமாக யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று யதார்த்தமாக உண்மையாக பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கூட ஒரு கூட்டத்தை தேவன் நிச்சயமாக வைத்திருப்பான். அவர்கள் தனியே இருக்க மாட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறவர்கள் கூட தேவன் ஒரு கூட்டத்தை கொடுத்திருப்பார் என்று சொல்லி இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த கூட்டத்தாரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் காரியங்களை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக, சபைகளில் இவைகளுக்கு உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாக நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அவர் தன்னை யார் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். நான் வேறு யாருமல்ல, நான் தாவீதின் வேராக இருக்கிறேன், சந்ததியாக இருக்கிறேன், பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து இப்போது பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே, முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரலோக மகிமையிலே எவ்விதமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக அதை பார்க்கிறார். இது சிலருக்கு அப்புறம் நடைபெறுகிற ஒரு காட்சி. ஆனால் இதே காட்சியை தான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் பார்த்தான். இதே காட்சியை தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் பார்த்தான். எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. இதே காட்சியை தான் தானியேல் தீர்க்கதரிசியும் கூட பார்த்தார். இவர்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிங்காசனத்தை பார்த்தார்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம், அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்கிறதும் அவர்கள் பார்த்தார்கள். அந்த சிங்காசனத்துக்கு மேலாக வேறொரு சிங்காசனத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் வேறு யாரும் அல்ல, அது நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்பொழுதும் அவர் ஜீவனோடு கூட அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை அப்போஸ்தலனாகிய யோவானும் பார்த்தார். அதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் அனைவரும் சிங்காசனத்தை பார்த்தார்கள். அதோடு கூட முக்கியமானது, சிங்காசனம் ஒருபோதும் காலியாக இல்லை, வெறுமையாக இல்லை. எல்லா காலகட்டத்திலும் சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். அர்த்தம் என்னவென்றால், முடிவில்லாத சக்தி, முடிவில்லாத வல்லமை, முடிவில்லாத அதிகாரம் பெற்ற ஒருவர் எல்லாவற்றையும் தன்னுடைய பலத்த ஆளுகைக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, அவர்தான் தாவீதின் வேர். அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு சரியான ஒரு நேரத்திலே, சரியான ஒரு நாளிலே அவர் நம்மை அழைத்து செல்ல மத்திய ஆகாயத்திலே
சீக்கிரமாக வரப்போகிறார். பிரியமானங்களே, பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் எழுத்தளவிலே நிறைவேறி இருக்கிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் திரும்பவும் வருவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனமும் நிச்சயமாகவே அங்கே நிறைவேறும். மற்றதெல்லாம் நிறைவேறி இது மாத்திரம் நிறைவேறாமல் போகாது. ஆகவே இது நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதற்கு சாட்சி மற்றதெல்லாம் நிறைவேறினது தான் சாட்சி. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல சீக்கிரமாக வருகிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடமும் இருந்தன. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அநேக உருவகங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 7 தலை 10 கொம்பு போன்ற உருவங்கள்லாம் இருக்கிறது. தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த விதமான ஒரு அடையாளங்கள் கூட காணப்படுகிறது. அடையாளம் என்று சொல்லி பார்க்கும்போது அது வானத்திலே அது தோன்றுகிறது, பிற்பாடு அது மறைந்து போகிறது. இதுதான் அந்த அடையாளம். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த அடையாளத்தை அவர் பார்க்கிறார். என்ன பார்க்க? வானத்திலே ஒரு அடையாளம். வானத்தில் என்ன ஒரு அடையாளம்? ஒரு ஸ்திரீயை பார்க்கிறான். அந்த ஸ்திரீ சூரியனையே ஒரு வஸ்திரமாக அணிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தின் கீழே சந்திரன் இருக்கிறது. அவள் தலையிலே பார்க்கும்போது 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த காட்சியை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். இந்த ஸ்ரீ யார் என்று பார்க்கும்போது இது முதலாவதாக இது சபை அல்ல, இது மரியாளம் அல்ல. இந்த ஸ்ரீ இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு காட்சியை நாம் பார்த்த உடனே யோசேப்பினுடைய சொப்பனம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த சொப்பனம் இருக்கிறது. இந்த சொப்பனத்திலே அவர் என்ன பார்க்கார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சூரியன், சந்திரன் அங்கே அவருடைய பெற்றோர்கள், அது யாக்கோபின் மூலமாக இஸ்ரேல் சந்ததியானது வருகிறது. இங்கே 11 நட்சத்திரங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 12வது நட்சத்திரம் யோசேப்பு தான். இந்த அடையாளத்தை நாம் பார்க்கும்போது 12 நட்சத்திரங்கள் யோசேப்போடு சேர்த்து. ஆகவே இந்த யாக்கோபினுடைய சந்ததியின் மூலமாக, அந்த 12 கோத்திரத்தின் மூலமாக இந்த இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு ஜாதியை தேவன் அங்கே எழுப்புகிறார். குறித்த நாளிலே இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக உலகத்திற்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி அங்கே வருத்தப்பட்டு அவள் அலறுகிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பிறக்கும்போது மிகுந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, மிகுந்த ஒரு நெருக்கத்தின் ஒரு காலகட்டம், மிகுந்த ஒரு கடுமையான ஒரு நாட்களிலே அவர் பிறக்கிறார். 3வது வசனம். அப்போது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்படுகிறது. இப்போது வேறொரு அடையாளத்தை எங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறான். அது என்னவென்றால், ஒரு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளினுடைய சிவப்பான பெரிய ஒரு வலு சர்ப்பமாக இருந்தது. அந்த பெரிய ஒரு வலு சர்ப்பம் அது வானத்திலே அது தோன்றுகிறது. வலு சர்ப்பம் என்று சொன்னால் டிராகன், ரெட் டிராகன், பாம்பு அல்ல, அது டிராகன். அது டிராகன் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியும். எல்லா மதத்திலும் இதை வழிபடுகிறார்கள். ஏனால் சாத்தானாகவே அவன் தந்திரமாக இந்த விதமான ஒரு உருவத்திலே அங்கு வந்திருந்தபடியால் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலும் ஏதோ ஒரு வகையிலே இவனை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். சீனாவிலே முக்கியமாக பெருமளவிலே இவனை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். பெரிய ஒரு வலு சர்ப்பம், 7 தலைகள். இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த 7 தலைகள் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்திலே வந்த 7 வல்லரசுகளாக இருக்கிறது, பெரிய சாம்ராஜ்யங்களாக இருக்கிறது. அந்த 7 சாம்ராஜ்யங்கள் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த 7 தலைகள் 7 சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது முதலாவது எகிப்து, 2வது அசிரியா, 3வது பாபிலோன் சாம்ராஜ்யம், 4வது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், 5வது கிரேக்க சாம்ராஜ்யம், 6வது ரோம சாம்ராஜ்யம், 7வதாக
மீண்டுமாய் வரப்போகிற ரோம சாம்ராஜ்யம், அதற்கு ஒரு புதிய பெயர் ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த 7 தலைகள் இருக்கிறது, 10 கொம்புகள் என்று சொல்லும்போது கடைசியாக வரப்போகிற அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே 10 ராஜாக்கள் இருப்பார்கள். அந்த 10 தேசங்கள் என்ன என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த 10 கொம்புகள் அந்த 10 ராஜாக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன் தலைகள் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம், அதாவது அதற்கு கிரீடம் இருக்கிறது. இதுவரைக்கும் கிரீடம் சாத்தானுக்கு இல்லை. ஏனென்றால் சபை இந்த உலகத்தில் இருக்கிறது. சாத்தானை நம்முடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கத்தக்கதான வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். சாத்தானை கட்டி போடத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்பாலே போ சாத்தானை என்று சொன்னால் போகத்தக்கதாக, ஓடி போகத்தக்கதான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவரே சொல்லியிருக்கிறார். அது இப்போது அவனுக்கு கிரீடம் இல்லை. இப்போது நம்மை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறான். ஆனாலும் எப்படியாவது நம்மை வஞ்சிக்க அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சபை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கிரீடம் இல்லை. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவனுக்கு கிரீடம். ஆகவேதான் இந்த இடத்துல 7 முடிகள் 7 கிரீடங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனம், அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து. நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது நம்ம நன்றாக தெரியும். 7 புஸ்தகத்திலே கூட 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. சாத்தான் அங்கே விழும்பொழுது அவங்களோட சேர்ந்த சில தூதர்களும் அங்கே விழுகிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்ரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தவுடனே சாத்தான் எப்படியாகிலும் அவரை கொண்டு போட்டு விடலாம் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்போது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இந்த வலு சர்ப்பமானது அந்த ஸ்ரீயானவள் பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையும் பெற்றுவிட்டால் உடனே கொலை செய்ய அது வகை தேடிற்று. ஆகவே அதில் தோல்வியை அது கண்டது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவளை கேட்டபொழுது கோபம் உண்டு. 29ஆம் வசனம், எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். தொடர்ச்சியாக அந்த வலு சர்ப்பம் ஆண்டவரை, அந்த பிள்ளையை, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யத்தக்கதாக அது முயற்சி செய்து கொண்டே இருந்தது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம், அப்போது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவள் நடுவில் கடந்து தேவாலயத்தை விட்டு அவர் போனார். படிப்படியாக அது பிரயாசப்பட்டு கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக, அந்த ஸ்திரீயின் மூலமாக பிறந்த அந்த பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வலு சர்ப்பம் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி போனார். கடைசியிலே சிலுவைக்கு கொண்டு சென்றது, அங்கேயாவது ஜெயிக்கலாம் என்று யோசித்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் அங்கே சாத்தானையே அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வலு சர்ப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3-4,
அந்த சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன, அது யார் என்றால் அது சாத்தான் தான். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக பெரிய வலு சர்ப்பம். இது ஏதேன் தோட்டத்தில் வந்ததே அதே தான். ஆகவே அதுதான் இந்த ஆண் பிள்ளையை கொலை செய்யத்தக்கதாக அது பிரயாசப்பட்டது. ஆனால் முடியவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த சிறியானவள் பெற்ற அந்த ஆண் பிள்ளை அது யார்? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி பார்த்தோம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் மேலும் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பு என்னவென்றால், அவர் சகல ஜாதிகளும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்வார். இன்னும் ஆளுகை செய்யவில்லை, அவர் ஆளுகை செய்வார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 9வது வசனம். 2ஆம் சங்கீதம் 9வது வசனம், எவ்விதமாக இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இந்த ஆண் பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், இருப்புக்கோளால் அவரை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவளை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். தீர்க்க தரிசனமாக மேசியாவுடைய ஆளுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம். சொல்லப்போனால் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது சங்கீதம் இந்த 2வது சங்கீதம் தான். ஃபர்ஸ்ட் மெசியானிக் சாம் என்று சொல்லுவார்கள். மேசியா குறித்து சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது. இதற்கு பிற்பாடு அநேக சங்கீதங்கள் மேசியா குறித்து மேசியான ஆளுகை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி எவ்விதமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது மிகுந்த ஒரு ஆளுகை அங்கே காணப்பட போகிறது. அந்த ஆளுகை மகிமையாக இருக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அந்த எவ்விதமாக இருப்புக்கொள்ளால் அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கடைசியாக இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற படிப்படியாக எவ்விதமாய் அவர்தான் இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி, ஆகவே அந்த ஆண் பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவர் என்று சொல்லி நான் நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக 15ஆம் வசனம், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்புக்கோளால் அவரை அரசாளுவார், அவர் சர்வ வலமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலயம் மிதிக்கிறார், ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. இதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம், இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற வேறு யாரும் அல்ல, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் 16ஆம் வசனம் இன்னும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. யார் மேலே இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறாரு அவர் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. இது வேறு யாரும் அல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால், அந்த பிள்ளை இரட்சகராக இந்த உலகத்திலே வந்து அது மரணத்தை ஜெயித்து அது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்த வசனம் 6ஆம் வசனம். இந்த 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு மத்தியிலே நடைபெற்றிருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. அந்த 6ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம், ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1200 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. இங்கே மிக தெளிவாக பார்க்கிறோம், ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால். சபை எந்த ஒரு காலகட்டத்திலும் வனாந்திரத்துக்கு ஓடி போகவில்லை. மரியாளும் அவருடைய வாழ்க்கையில் எங்கும் வனாந்திரத்துக்கு ஓடி போகவில்லை.
இதை வைத்து நாம் மீண்டுமாக உறுதிப்படுத்தலாம், இந்த ஸ்ரீ இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவமானது அந்த கிறிஸ்தன் ஆட்சியின் 2வது பகுதியிலே நடைபெறுகிற ஒரு சம்பவமாய் இது காணப்படுகிறது. ஆகவே அதுக்கு மத்தியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மூலமாக ரட்சிப்படைந்த சபையும் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. அது அதுக்கு பின்பதாக நடைபெறுகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார். 7 ஆண்டு கால அந்த கிறிஸ்தன் ஆட்சி. அது 3 ஆண்டுகள் என்று பிரிக்கப்படுகிறது. முதலாவது 3.5 ஆண்டிலே வனாந்திரத்துக்கு அவள் ஓடி போகவில்லை. முதலாவது 3.5 ஆண்டிலே, அதாவது முதலாவது 1260 நாளிலே அவளுக்கு எந்த கஷ்டம் இல்லை, எந்த உபத்திரமும் இல்லை. ஏனென்றால் அந்த கிறிஸ்து ஒரு பொய்யான உடன்படிக்கை பண்ணி, ஒரு பொய்யான சமாதான உடன்படிக்கை பண்ணி, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுத்து, ஒரு போலியான சமாதானத்தை ஏற்படுத்தி, போலியான சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி, ஆலயத்தை கூட சர்ச்சைக்குரிய இடத்திலே சமாதானமாய் ஆலயத்தையும் கட்டத்தக்கதாக, அந்த ஆலயத்திலே பலிகளில் ஆராதனை எல்லாவற்றையும் அங்கே நடைபெறத்தக்கதாக அவன் செய்து கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக அந்த 2 சாட்சிகள் அங்கே இருந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள், அது இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளாக தாண்டி அந்த கிறிஸ்துவின் அரசாங்கமும் இராணுவமும் எதுவும் போக முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனால் முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு இந்த 2 சாட்சிகள் மரித்து போகிறார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த கிறிஸ்து தான் யார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அதுபோல் புரிந்து கொண்டார்கள், இவன் ஒரு போலியான ஒரு மேசியா, உண்மையான மேசியா அல்ல. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார்கள். இப்போதும் அவர்களுக்கு ஏராளமான குறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் நிரந்தரமாக இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போய்விட்டது, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக போய்விட்டது. அது என்னவென்றால் விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்கள் மத்தியிலே விக்கிரக ஆராதனை இல்லை, அது எப்போதோ ஒழிந்து போனது. ஆகவே விக்கிரகத்தை யாராவது கொண்டு வந்தால் நம்ப மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே இவனே தேவனை போய் அங்கே அமர்கிறான், சில விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. இவன் உண்மையான ஒரு மேசியா அல்ல, இவன் ஒரு போலியான ஒரு மேசியா என்று சொல்லி எதிர்க்கிறார்கள். ஆனால் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சொல்லி பிற்பாடு இந்த அதிகாரத்திலே வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க எதிர்க்க அந்த கிறிஸ்து அங்கே புறப்பட்டு போகிறான். அவனுக்கு எந்த தடையும் இல்லை. இப்போதான் 2 சாட்சிகளும் மரித்து போனார்கள். அதை தேவன் அனுமதி கொடுக்கிறான், அவன் போகிறான். 6ஆம் வசனம், ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1200 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இதுதான் உண்மையான சார்வார். வானத்திலே நடைபெறுகிற ஒரு யுத்தம். ஏனென்று சொன்னால், இங்கே முதலாக பார்க்கும்போது அந்த வலு சர்ப்பத்தோடு கூட யுத்தம் பண்ணத்தக்கதாக மிகாவேல் எனும் ஒரு தூதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு தூதன் இருக்கிறா, அந்த தூதன் பேர் மிகாவேல் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே முதல் நமக்கு தெரிய வந்தது தானியேல் புஸ்தகத்திலிருந்து தான். ஏனென்றால் முதலாக மிகாவேல் என்ற அந்த பெயர் தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் தான் அதை சொல்லுகிறான். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி அவரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது 10:13, பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்கே மிகாவேலை குறித்து சொல்லும்போது பிரதான அதிபதிகளில் பிரதான அதிபதி என்று வைத்துக்கொள்ளலாம். பிரதான அதிபதி இந்த மிகாவேல் பார்க்கும்போது பிரதான அதிபதி என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 10:21, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன், உங்கள் அதிபதியாகிய மிகாவேல். இங்கே நாம் பார்க்கும்போது
உங்கள் அதிபதியாக மிகாவேல், யூத ஜனங்களுக்கான அதிபதியாக இந்த தூதனாகிய இந்த மிகாவேல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அதிபதியாக பிரதான தூதனாகிய மிகாவேல், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிற இந்த பிரதான தூதன், இவனை குறித்து சொல்லும்போது உங்கள் அதிபதியாகிய மிகாவேல் என்று சொல்லி வாசிக்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல். இங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் நின்று போர் புரிகிற ஒரு பெரிய அதிபதியாக இந்த மிகாவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக யூதா 9வது வசனம். யூதா 9வது வசனத்திலே பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரதான தூதனாகிய மிகாவேல். இதை குறித்து வாசிக்கும் பொழுது உடனடியாக நமக்கு நினைவுக்கிற வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட இவர் வருகிறார் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பிரதான தூதன் வேறு யாரும் அல்ல, ஒரே ஒரு பிரதான தூதன் தான். அவன்தான் இந்த மிகாவேல். நாம் மேலே போகும்போது அவன் வருகிறான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பிரதான தூதன் வேறு யாரும் அல்ல, மிகாவேல். பிரியமானவர்களே, இந்த மிகாவேல் அவன் மிக ஒரு முக்கியமான ஒரு தூதனாக அவன் காணப்படுகிறான். இந்த பிரதான தூதனாக இந்த மிகாவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாய் காணப்படுகிற இந்த மிகாவேல் தான் என்ன செய்கிறான், வானத்திலே அந்த வலு சர்ப்பத்தோடு கூட அவன் யுத்தம் செய்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற சம்பந்தப்பட்ட தூதர்கள். தேவனுடைய ராஜ்யமும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற தேவ தூதர்கள். இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கிறது. வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும், சாத்தானும் அவனுடைய தூதரும், ஆக 2 கூட்டத்தார் அங்கே இருக்கிறார்கள். இது தேவன் சொன்னதுதான். இதுதான் உண்மையான உலகம், அல்லது இதுதான் உண்மையான காரியம் என்று சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, சாத்தானுடைய ராஜ்யம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. சாத்தானுடைய ராஜ்யத்திலே சாத்தானுக்கு என்று தூதர்கள் இருக்கிறார்கள். அவன் ஏற்கனவே பரலோகத்தில் இருந்தபடினாலே எல்லா விதமான ஒழுங்கு கிரமமோடு கூட எல்லா விதமான பதவியோடு கூட சாத்தானும் தூதர்களை ஒழுங்குபடுத்தி அவன் வைத்திருக்கிறான். ஸோ இது ஒரு மற்றொரு வேத பகுதி. இதை குறித்து எப்போ நேரம் இருந்தால் அந்த வசனம் வரும் என்றால் நாம் பார்க்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 12:26. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை இருக்கும்? சாத்தானுக்கு ராஜ்யம் இருக்கிறது, சாத்தானுக்கு ராஜ்யம் இருக்கிறது. ஆகவே அவனுக்கு 2 தூதர்கள் இருக்கிறார்கள். அதை எதிர்த்து இவன் இந்த மிகாவேல் என்ற அந்த பிரதான தூதன் அங்கே சண்டை போடுகிறான். இந்த சாத்தானுடைய ஆரம்பம் என்ன? இந்த சாத்தான் எப்படி அவன் சாத்தானாக அவன் மாறி போனான்? அந்த ஆரம்பத்தை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாக ஏதேன் என்று சொன்னால் பூமியிலே இருந்த ஏதேன் தோட்டம் அல்ல, ஆதாம் ஏவாலாம் இருந்தாங்களே அந்த ஏதேன் தோட்டம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஏதேன் தோட்டம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன்,
பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மிக மிக ஒரு விசேஷ வண்ணமாக எல்லா தூதர்களை காட்டிலும் மிக மிக விசேஷமானவர்களாக இவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அவ்விதமாய் அவனை சிருஷ்டித்திருக்கிறான். 14ஆம் வசனம், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அதாவது எல்லாவற்றுக்கும் காவலாளி வந்தான். ஒருவேளை எல்லா தூதர் கூட்டத்துக்கும் பரலோகத்தில் எவ்வளவு தூதர்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு வழி நடத்துறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைவனாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இங்கே கூட இப்போ இந்தியா எடுத்துக்கொண்டால் விமானத்திலே, ஆகாய விமானத்திலே, அது விமானப்படை, கப்பற்படை அல்லது தரையிலே போகிற அந்த தரை வழிப்படை அல்லது இந்த மாதிரி படைகள் ஒவ்வொன்றுக்கும் தளபதி இருப்பார்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தளபதி இருப்பார். அதுபோல் இந்த தூதன் இருந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒருவேளை மிகாவேலுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தலைவனாக எல்லாவற்றையும் அவன் அந்த விதமான நிலையிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். 14ஆம் வசனம், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னை அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றவனாக இருங்க. தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருக்கிறான். எல்லா தூதர்களை காட்டிலும் மிக அழகாக, சௌந்தரியமாக, வித்தியாசமாக தேவன் அவனை சிருஷ்டிக்கிறான். அதில் இந்த தூதன் அந்த நிலைமை எப்படி ஆயிற்று என்று சொல்லி பார்க்கும்போது பாவம் செய்கிற வரைக்கும் நல்லவனாக இருந்தான். இதுதான் அந்த தூதனுடைய குணாதிசயம். திடீரென்று அவன் செய்து விட்டான். அது அந்த நொடி பொழுது வரைக்கும் ஒரு குறைவும் அவனிடத்தில் காணப்படவில்லை. இதுதான் அந்த தூதனுடைய நிலைமை. 15ஆம் வசனத்திலே, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிறது மட்டும் நல்லவனாக இருந்தான். ஒரு குறைவும் இல்லை, குறையற்றவனாக இருந்தான். ஆனால் ஒரு நொடி பொழுதிலே அல்லாது மாறிவிட்டது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே. ஸோ அந்த தூதனுடைய பெயர் என்று சொல்ல முடியாது. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி என்றால் லூசிஃபர் என்று அர்த்தம் லத்தீன் மொழியிலே. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதனில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் அங்கு சொன்னாய். ஆகவே இந்த அதிகாலை மகனாக விடிவெளியை பார்க்கும்போது அவன் விசேஷமாக, அவன் விசித்திரமாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன காணப்பட்டது என்று சொன்னால் ஒரு மேட்டிமை. இதுதான் அந்த ஆக்கினைக்கு காரணம். இது மிக மிக ஆபத்தானது. ஒரு தூதனே சாத்தானாக மாறி போனதுக்கு ஒரே காரணம் பெருமைதான் என்றால் அது எவ்வளோ பயங்கரமான காரியம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறான். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விடாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. பிசாசு அடைந்த ஆக்கினை அது என்னது? தன்னுடைய அழகு, தன்னுடைய மேட்டிமை, தன்னுடைய கர்ப்பம், தன்னுடைய இருமாப்பு. ஆகவே இது நிமித்தமாக தான் அந்த தூதனை பிசாசாக மாறி போனான். ஆக இந்த விஷயத்திலே நாமும் கூட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆகவே இவ்விதமாய் காணப்பட்ட அந்த தூதன் தேவன் அவனை தள்ளுகிறான். தேவன் அவனை தள்ளும் பொழுது அவன் பூமியிலே விழவில்லை. அவனை சேர்ந்த தூதர்களையும் தள்ளுகிறார், ஆனால் பூமியிலே விழவில்லை. அவர்கள் ஆகாயத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த ஆகாய விரிவிலே வாண்ட மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளாக
அவர்கள் காணப்படுகிறார்கள். சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனுக்கே அவன் வந்தான், அவ்வளோ சுதந்திரமாக. ஆதாம் ஏவாளை வஞ்சித்து போட்டான். யோபினிடத்திலே அங்கே தேவ சமூகத்திலே போய் நிற்கிறான். இதெல்லாம் சிலுவைக்கு முன்பதாக நடந்த காரியம். சிலுவைக்கு பின்பதாக அவன் தோற்கப்பட்ட ஒரு சத்துரு. ஆனால் அவன் மறிக்கவில்லை, அவன் கொலை செய்யப்படவில்லை, சிலுவையிலே தோற்று போனான், அவன் ஜெயிக்கவில்லை. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பேதுரு அதுக்கு பிற்பாடு மற்றவர்களையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாக, அதுக்கு முன்னதாக அதுக்கு பின்பதாக அவன் செயல்பட்டு கொண்டு விதமாக இப்போ நம்மையும் கூட அங்கே வஞ்சிக்கக்கூடிய அளவில் வஞ்சிக்கிற அந்த காரியம் எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் அவன் தொடர்ச்சியாக தன்னுடைய கிரியை அவன் சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த சாத்தான் அவனோடு கூட தூதர்கள் இவர்கள் எல்லாரும் தேவன் சங்கிலியில் போட்டு கட்டிவிட்டார் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். அது வேறு ஒரு தூதர் கூட்டம். ஆனால் இந்த அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி அவன் மேட்டிமினாலே விழுந்து போகிறான். அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் அவ்விதமாக விழுந்து போகிறார்கள். இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அந்த வான மண்டலத்திலே, அந்த ஆகாயத்திலே தான் இப்போ குடிகொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் யுத்தம் நடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இது ஒரு மத்திய ஆகாயமாக எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நமக்கு தெரிந்த வகையில் 3 வானங்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் 3ஆம் வானம் வரைக்கும் சென்றிருக்கிறேன் என்று சொன்னபடினாலே நிச்சயமாகவே 2வது வானம் 1வது வானம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்பலாம். மற்ற குறிப்புகளிலே இன்னும் ஏராளமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் 3 வானங்கள் நிச்சயம். ஏனென்றால் பவுல் சொல்லுவார் 3ஆம் வானம் என்று. ஆகவே நன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம் 2 1வது வானம் இருக்கிறது என்று. அந்த வானத்திலே, அந்த மத்திய ஆகாயத்திலே, அந்த மத்திய வானத்தின் பகுதியிலே யுத்தம் உண்டாயிருக்கிறது. அப்போது வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயிக்கவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. அவர்களில் பூமியிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இந்த மிகாவேல் தூதன் அவனோடு கூட இருந்தவர்களும் ஜெயிக்கிறார்கள். சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். அவனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆகவே இது பெரிய ஒரு வெற்றி. வானத்திலே அங்கே யுத்தம் உண்டாயிருக்கிறது. ஆகவே அவர்கள் கீழே தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த சாத்தானுடைய ராஜ்யம், சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய வஞ்சனை, இவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஒரு யுத்தத்துக்கு போகிறவன் எந்த ஒரு பாதுகாப்பும் ஆயுதம் இல்லாமல் அங்கே போகிறான் என்று சொன்னால் எப்படி ஒரு நிலைமை இருக்குமோ அப்படிதான் ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்கள் சாத்தான் உங்களை எப்படி வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற ஒரு நிலைமையிலே, பாதுகாப்பற்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போய் சாத்தானத்தில் போய் இருக்கிறீர்கள். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், தேவன் உங்களை பராமரிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம், இது அருமையான வசனம். நமக்கு விரோதமாக உபயோகப்படுத்தப்படும் ஆயுதம் அல்ல, நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம். ஒருவேளை நம்மை தாக்குவதற்காக ஒரு ஈட்டி செய்யலாம், அல்லது நம்மை தாக்குவதற்காக ஒரு கத்தி செய்யலாம், ஒரு கத்தி உபயோகப்படுத்தலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. நம்மை தாக்குவதற்காக, நம்மை எதிர்ப்பதற்காக ஒரு ஈட்டியை உருவாக்கினாலும் அவர்களாலே முடியாது. நமக்கு விரோதமாக ஏதாவது ஆலோசனை செய்தாலும் அந்த ஆலோசனை வராது. அதுதான் உருவாக்கப்படும் ஆயுதம், உபயோகப்படுத்தப்படும் அல்ல. அந்த ஆயுதத்தை உருவாக்கவே முடியாது. அந்த விதமான ஒரு பாதுகாப்பு பராமரிப்பை தேவன் கொடுக்கிறான். உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவரை தேவன் வெளியே கொண்டு போகும்போது அந்த ராத்திரியிலே எகிப்திலே பார்க்கும்போது மரணம். அங்கே தலைச்சன பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்கள். ஒரே அழுகை, ஒரே கண்ணீர்.
பார்வோன் வலுக்கட்டாயமாக தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. அந்த ஆயத்தமே இல்லாத ராத்திரி அது தூங்குகிற ஒரு வேலை. அந்த சமயத்தில் ஒரு கட்டளை வருகிறது, எல்லாரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி. என்னென்ன இருக்கிறதோ என்னென்ன இல்லையோ அப்படியே பாதியிலே எல்லாவற்றையும் மூட்டை முடித்து கட்டி கொண்டு அவர்கள் போகிறார்கள். யாரும் அங்கே தரித்திருக்கவில்லை. இந்த எகிப்தியருக்கு கூட அவர்கள் மீது எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை. ஏன்னா அவர் வீட்டில் மரணம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. இவர்களால தானே இந்த பிரச்சனை என்று சொல்லி அவர்களுக்கும் எந்த ஒரு பழிவாங்குற எண்ணம் எதுவும் வரவில்லை. அவர்கள் அதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் தேவனோ நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். சரியாக சிவந்த சமுத்திரத்துக்கு அண்டை வரும்போது 24 நாள் ஆகிறது. 24 நாள் ஆகிறது. தேவனுக்கு தெரியும், உன்னுடைய அந்த எகிப்தியன் அப்படியே இருக்க மாட்டான், மனசு மாறுவான், உன்னை தொடர்ந்து பிடிக்க அவன் வருவான், ரதத்திலே வருவான், அவன் சிவந்த சமுத்திரத்துக்கு வந்து சேர்றதுக்கு 3 நாள் தான் ஆகும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே சத்ரு உனக்கு விரோதமாக யோசிப்பதற்கு முன்பதாகவே இப்படி யோசிப்பான் என்று சொல்லி தேவன் அறிந்து ஒரு முன்னேற்பாட்டை உனக்கு கொடுப்பார். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் சத்ருவே உனக்கு விரோதமாக யோசித்திருக்க மாட்டான். ஆனால் தேவனுக்கு தெரியும், அவன் யோசிப்பான் என்று தெரியும். அவன் முன்னதாகவே உனக்கு ஆலோசனை கொடுத்து உனக்கு பாதுகாப்பையும் கொடுத்து உன்னை பராமரிக்கிறான். அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் 13 வசனம். மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். இன்னும் ஏரோது யோசிக்கல. இந்த சமயத்தில் ஏரோதத்தில் போய் கேட்டால் கூட அப்படிலாம் யோசிக்கலான்னு சொல்லுவான். ஆனால் தேவன் முன்னதாகவே அறிந்து வைத்திருக்கிறான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். இப்போ யோசிக்கல, 2-3 நாள் யோசிப்பான். அதுவே எனக்கு தெரியும். நம்ம தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் தெரியுமா? நீ 3 நாள் கழித்து யோசிக்கிறதுக்கு கூட என்னென்று இப்போது தேவன் சொல்லுவார். உனக்கு நீ இருக்கிற இடத்துலையோ அல்லது வீட்டுக்கு அருகாமையிலோ வேலை செய்கிற இடத்திலோ எந்த இடத்துலையோ உனக்கு விரோதமாய் என்ன யோசனை வந்தாலும் தேவன் முன்னதாகவே உன்னை எச்சரித்து உனக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பும் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பையன் வேண்டாம் என்று சொல்லுகிறாய், இந்த பாதுகாப்பையன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாய். இது இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, நிச்சயத்திற்கும் உன்னை பாதுகாப்பும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சரியான சமயம். தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம்.